டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை முதலமைச்சர் விஜய் சந்தித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். பதவியேற்ற பின் முதன்முறையாக குடியரசுத் தலைவரை முதலமைச்சர் விஜய் சந்தித்திருக்கும் நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இந்த சந்திப்பு என்பது தற்பொழுது நடந்திருக்கின்றது. டெல்லிக்கு முதல்வராக வரக்கூடிய முதல் யாராக இருந்தாலும் அவர்கள் டெல்லிக்கு வந்தால் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதும் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரை சந்திப்பது என்பது மரபாகவே கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. கடந்த முறை வந்திருந்த பொழுதும் குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கான யோசனைகள் என்பது முதல்வர் விஜய் அவர்களிடம் இருந்தது. ஆனாலும் கால நேரம் கருதி அது அமையாமல் போன நிலையில் இந்த முறை இந்த சந்திப்பை அவர் வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்கின்றார். சரியாக 4.25 மணி அளவில் இந்த சந்திப்பு என்பது தொடங்கி இருக்கின்றது. பொதுவாக இப்படியான சந்திப்புகளின் பொழுது மரியாதை நிமித்தமாக ஏதாவது ஒரு கிஃப்ட் பொருட்களை, பரிசு பொருட்களை அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்துக் கொள்வார்கள். பிறகு ஒரு தேநீர் என்பது அருந்துவார்கள். அதற்கு பிறகு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு உடன் யாரேனும் அதிகாரிகளோ அமைச்சர்களோ வந்திருந்தார்கள் என்றால் முதல்வர் அவர்களை குடியரசுத் தலைவருக்கு அறிமுகப்படுத்தி வைப்பார். அது முடிந்ததற்கு பிறகு அந்த சந்திப்பு என்பது நிறைவடைந்துவிடும். பெரும்பாலும் ஒரு 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் வரைதான் அந்த சந்திப்பு என்பது இருக்கும். அப்படியான ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நாட்டின் நிர்வாகத்தின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி தான் இருக்கின்றார். குடியரசின் தலைவராகத்தான் திரௌபதி முர்மு அவர்கள் இருக்கிறார். அவரிடம் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் பேச முடியாது. மற்றபடி மாநிலத்தில் நிலவக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தமான சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனாலும் பெரும்பாலும் மரபு ரீதியிலாக அதை செய்ய மாட்டார்கள். எனவே இந்த சந்திப்பு என்பது நாட்டின் முதல் குடிமகள் என்ற முறையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து தான் தமிழ்நாட்டின் பிரதிநிதி என்பதை அவரிடம் எடுத்து சொல்வார். இதுதான் மரபாக கடைபிடிக்கக்கூடியது. அந்த முயற்சியாகத்தான் தற்பொழுது இந்த சந்திப்பு நடந்து வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.